இப்படி இருக்கு. It is not alkene. It is not alkene. Alkene இருந்துச்சுன்னா it cannot do free radical halogenation. புரியுதா உங்களுக்கு? ஆனா நமக்கு இந்த ப்ராசஸே ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலோஜினேஷன் தான் தெரியும், அது கன்ஃபார்ம். ஆனா இப்போ வந்து C5H10 and C5H9Cl கண்டுபிடிக்கணும். இது என்ன காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும். அண்ட் த ஃபார்முலா, எம்பரிக்கல் ஃபார்முலா ஒரு மாலிகுலர் ஃபார்முலா C5H10. இப்போ இங்க என்ன வரும்? H2. இங்க என்ன வரும்? H2. இங்க H2. இங்க H2. இங்க H2. சோ இது C5H10 இருக்கா? கரெக்டா? இது ஃபார்முலா படி கரெக்டா? அது ஹலோ? Yes, ma'am. ஓகே, ஃபார்முலா படி கரெக்டா C5H10 and it is all alkene, no double bond. அப்ப இதுல நம்ம இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலோஜினேஷன் பண்ணலாமா? சோ இப்போ என்ன ஆகும்? இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் கட் ஆகி we can form chlorine. இப்படிதான் ஆன்சர் வரும். புரியுதா உங்களுக்கு? Okay. Okay. Next question. Write the isomers of the compound having formula C4H9Br. Isomers na enna? Same molecular formula, different steps. Okay. C4H9Br. First என்னவா இருக்கும்? Sorry? First one வந்து first C4 வரைங்க. C4 carbon எடுத்தோமா? Try to fill it with hydrogen. H3, H2, H2, 5, 6, 7. இங்க எவ்வளவு வரும்? 2. ஆனா இன்னொரு கார்பன் ஹைட்ரஜன் தேவைப்படுது. So we'll add Br. இது என்னது? IUPAC நேம் என்ன இதுக்கு? 1-bromo butane. Okay. 1-bromo butane. Next என்ன பண்ணலாம்? We can place it in the second place. So அதுக்கு IUPAC நேம் என்னவா இருக்கும்? 2-bromo butane. Okay. 2-bromo butane. Next என்ன பண்ணுவோம்? Next என்ன பண்ண முடியும்? இங்க வச்சா என்ன ஆகும்? It will again be 2-bromo. இங்க வச்சா என்ன ஆகும்? It will again be 1-bromo. So next என்ன பண்ண முடியும்? We can change it from bromo to prop. So அப்ப என்ன பண்ணுவோம்? 3 carbon. And we can place 1 carbon as group R dash. And we can place bromine over here. அப்ப இதுக்கு பேர் என்ன? IUPAC நேமிங் என்ன? இங்க fill பண்ணணும். CH3 H2 H3 9 hydrogen வருதா? 3 3 6 7 8 9. இப்போ இதோட IUPAC நேமிங் என்ன? 1-2-methyl 2-methyl propane. Correct.
வேற என்ன பண்ண முடியும்? இந்த bromine தூக்கி இங்க வைக்கலாமா? Yes, ma'am. So what will happen? See, 4C and bromine over here. So what is this called? Methyl propane. Okay. 2-bromo, 2-methyl propane. இதுக்கு மேல வேற ஏதாச்சும் பாசிபிளா? No, it's not possible. So how many isomers are there for C4H9Br? 4. Okay. Next question, write the equations for preparation of 1-iodobutane from all these 3. Iodine வச்சு ஃபார்ம் பண்றது எவ்வளவு இருக்கு? அயோடின் வச்சு ஒரு நேம் ரியாக்ஷன் இருக்குல்ல, அது பேர் என்ன? சாரி, நேம் ரியாக்ஷன் பேர் என்னது? reaction. ஓகே. இப்போ ஃபிங்கர்ஸ்டன் இங்க யூஸ் பண்ண முடியுமா? ஃபிங்கர்ஸ்டன் என்ன யூஸ் பண்ணுவோம்? Alkyl chloride. ஆல்கைல் குளோரைடு யூஸ் பண்றோம். ஸோ இந்த கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ்ல எந்த இடத்துல ஃபிங்கர்ஸ்டன் யூஸ் பண்றோம் நம்ம? 1 பியூட்டனால், 1 குளோரோபியூட்டேன், பியூட் 1E. எங்க வந்து நம்ம ஃபிங்கர்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஃபிங்கர்ஸ்டனுக்கு we need alkyl halide, அதாவது we need haloalkane. So which one can we use? Second one. Okay. So second one using Finkelstein's reaction. அப்ப எப்படி வரும் reaction? We have 1 chlorobutane. Butane and 1 chlorine in the first place. So Finkelstein reaction na enna use பண்ணுவோம்? NaI in the presence of dry acetone. So what will it form? We'll replace chlorine with iodine. So enna form ஆகும்? 4C and iodine. So it will form iodobutane, 1 iodobutane. And byproduct na இருக்கும், இங்க இருக்கிற Na and இங்க இருக்கிற Cl will form NaCl. This is Finkelstein's reaction. Correct? Finkelstein's. Next one, we have but 1ene. So double bond, alkene ல இருந்து iodobutane form பண்ணணும். So we can use Markovnikov's rule. அந்த இது யூஸ் பண்ணலாமா? Yes. So அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? First we need but 1ene. But 1ene. H2, H3. இங்க 2, இங்க 1, H1. Okay. இப்போ இங்க வந்து we are gonna use Markovnikov's rule or anti-Markovnikov's rule. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் வேணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் iodobutane வேணும். கரெக்டா? Markovnikov's rule யூஸ் பண்ணோம்னா, which is HBr in the HBr, what will happen?
2 மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். மேஜர் ப்ராடக்ட் ஐ மீன் 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதுல மேஜர்